ஆண்டுக்கு 1,00,000 வேலைவாய்ப்புகள் தருவோம் அப்படின்னு சொன்னது திமுக. ஆனா இப்ப 66,000 இடங்களுக்கு தான் இப்ப தேர்வுகள் நடத்தப்பட்டிருக்கிறது. 3,00,000 காலி பணியிடங்கள் இருக்கு அப்படிங்கிற விமர்சனங்கள் வருது. அப்ப வேலை வாய்ப்பின்மை எப்படி நம்ம வந்து நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய அளவுல என்னென்ன விஷயங்கள் வந்ததோ இப்ப மாநில அளவுல வேலை வாய்ப்பின்மை இல்ல, விலைவாசி உயர்வு, இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் எதிரொலிக்கும் இல்லையா? இப்ப இதையெல்லாம் சமாளிக்குமா திமுக? கடந்த 10 ஆண்டு கால அதிமுகவினுடைய ஆட்சியிலே பல வகையான வீழ்ச்சிகளை வந்து சரிக்கட்டுவதற்கு, அதிலையும் இடையில கொரோனா பேரிடர் போடுதெல்லாம் நடந்ததுக்கு பின்னாடி நிதி ஆதாரத்திற்கு வந்து மத்திய அரசாங்கம் போதிய ஒத்துழைப்பு தராத பட்சத்தில் அவர்கள் இவ்வளவு மக்கள் நல திட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறார்கள். இப்போ நீங்கள் உள்நாட்டினுடைய அந்த உற்பத்தி சம்பந்தமான அந்த ஜிடிபியினுடைய இது வந்து முன்பை விட சென்ற ஆட்சியை விடவும் கூடுதலாக இருக்கிறது என்கிற சதவீதத்தையும் வந்து முதலமைச்சர் அவர்கள் சாதனை பட்டியலில் தெரிவிச்சிருக்கிறார். அது மாதிரி நீங்கள் வந்து அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் கொடுக்கறது, அது மாதிரி பல விஷயங்கள், மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும், பேருந்து பயணமாக இருக்கட்டும், பெண்கள் நலன் சார்ந்த திட்டங்கள், நான் முதல்வன் சொல்லி போட்டித் தேர்வுகள் எல்லாம் பங்கு பெறுவதற்கான அந்த தகுதி தேர்வுகளுக்கு வந்து பல பேரை உருவாக்குவதாக இருக்கட்டும், இப்படி நிறைய நலத்திட்டங்களை வந்து செய்திருக்கிறார்கள். அதெல்லாம் வந்து தேர்தலில் மிகப்பெரிய அளவில் எதிரொலி. ஒரே நிமிஷம், சசிகுமார் இவ்வளவு நலத்திட்டங்கள் இருக்குங்கிறாரு அவரு. அப்புறம் நீங்க ஒண்ணுமே செய்யல தமிழ்நாட்டுக்கு சொல்லி 3 லட்சம் கோடி கடன் அதிகமாக இருக்குது. 6 லட்சம் கோடி கடனில் விட்டு போன அதிமுக அரசு இன்னைக்கு 9 லட்சம் கோடி கடனில் இருக்குது. இது என்ன வளர்ச்சி? 3 லட்சம் கோடி ஏன் கடன்? அப்போ கடன் வாங்கி இந்த அதிமுக அரசு தத்தளிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தானே ஆட்சிக்கு வர்றாங்க. இவர்கள் செய்த திட்டங்கள் என்ன? இவர்கள் வளர்ச்சி திட்டங்கள் என்ன மாதிரியான வளர்ச்சி திட்டங்கள் பண்ணியிருக்காங்க? வருமானத்தை பெருக்குவதற்கான திட்டங்கள் என்ன நினச்சி அரசுக்கு எங்கே வருமானம் வந்தது? சாராயம் டாஸ்மாக் விற்கிறதை தாண்டி அவர்கள் அதில் இலக்கை நிர்ணயித்ததை தாண்டி எங்கு பார்த்தாலும் மதுக்கடைகள், எல்லா இடத்துலையும் மதுக்கடைகள், மதுவினால் எவ்வளோ சீரழிப்பு, கஞ்சா, எங்கு பார்த்தாலும் போதை மருந்து, இதெல்லாம் சாதனைன்னு சொல்லலாமா? சரி, அப்ப இந்த விஷயங்கள் ஏன்னா திரும்ப திரும்ப சட்டம் ஒழுங்கு, போதை பொருள் விற்பனை இது மாதிரி விற்பனை அதிகமா இருக்கு, இதனால மாணவர்கள் முதற்கொண்டு பாதிக்கப்படுகிறார்கள்ங்கிறது ரொம்ப அதிகமா வீரியமா இதை வந்து தமிழ்நாடு அரசு வந்து மறுக்கல, கடுமையான நடவடிக்கை எடுக்கிறாங்க. தினசரி கைது நடவடிக்கை தொடர்கிறது. நிறைய சமூக விரோதிகள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. தொடர் நடவடிக்கை. இது வந்து ஒரு நாள் மேஜிக் மாதிரி நடத்த முடியாது. முதல்வன் படத்தில் ஒரு நாள் முதலமைச்சர் மாதிரிலாம் திட்டம் போட்டு நிறைவேற்ற முடியாது. படிப்படியாகத்தான் ஒரு செயல் திட்டங்களை கொண்டு வர முடியும். அது வந்து இலக்கு நிர்ணயம் வச்சு நம்ம வந்து அதை விற்பனை செய்யறதுக்கும் படிப்படியா குறைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. எனக்கு தெரிந்து பல இடங்கள்ல பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்கிற இடம் என்று சொல்லப்பட்ட பல இடங்கள்ல டாஸ்மார்க் வந்து அகற்றப்பட்டிருக்கிறது. முன்னாடிலாம் கடுமையான போராட்டங்கள் நடக்கும் போதெல்லாம் அரசு வந்து தடியடி நடத்தினதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம், பெண்கள் போராடினதெல்லாம். இப்போ எல்லாம் வந்து என்னன்னா, அப்படி ஒரு கோரிக்கை வந்தால் அந்த இடத்தை நகர்த்தி கொண்டு வேறு இடங்களில் கொண்டு அவுட்டரில் கொண்டு வைக்கிறாங்க, அல்லது வந்து அந்த கடைகள் இல்லாமல் குறைக்கிறதுக்கான வேலை திட்டங்கள்லாம் செஞ்சுருக்கிறாங்க. அதுக்கு பதிலாக இதை குறைக்கிறதுக்கு, மது விலக்கு அப்படிங்கிறது குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதா? வருமானம் போயிருங்க, வருமானம் போயிடுது. இவர் சொல்றது வந்து என்னன்னா, இது வந்து மதுவை வந்து முதல் முறையாக திமுக அரசு கொண்டு வந்தது மாதிரியான தோற்றத்தில் பேசக்கூடாது. ஏற்கனவே உள்ள இவர்கள் கூட்டணியில் இருக்கிற பீகார் அரசு செஞ்சிருக்கே, அது சரியா நடைமுறைப்படுத்திருக்காங்களே. நிறைய குற்ற செயல்களுக்கு ஒரு அதுதான் பேஸ் மாதிரி இருக்கு. அப்படி இருக்கும்போது இதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க? மதுவை முற்றிலுமாக தடை செய்யப்பட்டு ஏற்கனவே மது விலக்கெல்லாம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போதெல்லாம் வந்து கள்ளச்சாராயம் பெருகி இருக்கிறது, விஷச்சாராயம் குடித்து பல பேர் வந்து மாண்டு இருக்கிறார்கள். அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, அரசாங்கமே இதை வித்திருக்கலாம்னு சொல்றாங்க. எப்பொழுதுமே நீங்க என்னன்னா, இது ஒரு நிரந்தரமான நீண்டகால பிரச்சனை. இதை கொண்டு வந்து ஒரு அரசின் மீது பழி சாட்டுவது ஏற்றுக்கொள்ள முடியாது. அரசாங்கம் பொதுமக்கள் யார் கொண்டு வந்தது? டாஸ்மார்க் வந்து அரசாங்கம் விற்பதுங்கறத ஜெயலலிதா காலத்துல கொண்டு வரப்பட்டது. மது விற்பனை செஞ்சு எவ்வளவு வசதியா அதெல்லாம் மறைக்கிறாங்க பாருங்க. இவங்க கள்ளச்சார பழியாக எவ்வளவு வசதியா மறைக்கிறாங்க பாருங்க. யார் கொண்டு வந்தது? அரசு மது விற்கிற கொள்கையை ஜெயலலிதா அவர்கள். நீங்க அதையா நீங்க வந்து தீர்க்க பழி சாட்டுறீங்க? இல்ல, டாஸ்மார்க் வந்து அரசு எடுத்துச்சு அதிமுக காலத்துல. சாராய தொழிற்சாலைகளை அரசு எடுத்துக்கோங்க. சாராய தொழிற்சாலைகளை நம்ம கனிமொழி அம்மா சொன்னாங்கல்ல, திமுகவை சார்ந்தவர்களோ இல்லைன்னா அது உறவினர்களோ இல்லை சம்பந்தம் உள்ளவர்களோ நடத்துறது இருந்தால் ஆட்சிக்கு வந்தால் சாராய தொழிற்சாலை மூடப்படும் சொன்னாங்கல்ல. ஒன்று சாராய தொழிற்சாலை மூடுங்க, இல்லைன்னா சாராய தொழிற்சாலைகளை அரசுடைமை ஆக்கிருங்க, அவ்வளோதான். கள்ளச்சாராயத்தினால சாவு வருதுங்கிறக்காக நீங்கள் எல்லாத்தையும் வெளிப்படையாக செஞ்சிட முடியுமா?
அப்படின்னா இதுல அது- எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. சரி, இந்த எத்தனையோ விஷயம் எதிரொலிக்கும்னு நான் எடுத்துக்கலாம். அடுத்த தனியாரிடம் subject. மதுக்கடைகள் இருந்த போது நடைமுறையில் என்ன இருந்துச்சு? ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் ஏன் முன்னாள் முதலமைச்சர் இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்கன்னா, ஒரே ஆள் 10 பார் நடத்துவார், 10 கடைகள் நடத்துவார். ரவுடிசம் மிகப்பெரிய அளவில் இருக்கும். அவர் ஒரு ஆதிக்க சாதிக்காரராக இருந்தாருன்னா ஒரு பட்டியலின இளைஞர்களை அடிச்சு கொள்ளுவாங்க. 10 பல இடங்களில் சாதி கலவரங்களுக்கெல்லாம் இது அடிப்படையாக இருந்திருக்கு. அவங்க தனிநபருடைய ஆதிக்கத்தை பறிக்கணுங்கிறதுக்காக தான் அதை செஞ்சாங்க. அது ஒருவேளை பார்க்கும்போது மதுவை நிரந்தரமாக இல்லாமல் செய்வது அப்படிங்கிறது அது நீண்ட கால திட்டம். அது யாராலையும் செய்ய இருக்கு. முடியாதுங்கிறது ஆனா என்னுடைய நான் கருத்து. என்ன கேக்குறேன், இந்த process ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னைக்கு இடைத்தேர்தல்ல இதுவும் ஒன் ஆஃப் த ஃபேக்டரா எதிரொலிக்கும் இல்லையா? அப்ப குறிப்பா பாமகவுடைய வாக்கு வங்கியும் இருக்கு. பாமக தொடர்ச்சியாக மது விலக்கை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ என்ன மாதிரியான அங்க வாக்குகள் இதனால சிதறதுக்கு வாய்ப்பு இருக்கா? பாமக ஒரு பக்கம் அவங்க ஆளுக காய்ச்சிக்கிட்டு இருக்காங்க, அதுக்காக தான் கொண்டு வர்றாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை சில எதிர்க்கட்சிகள் சொல்றாங்க, அந்த பகுதி மக்கள் சில பேர் சொல்றாங்க. அது நம்ம பல கருத்துக்கள் உறுதிப்படுத்தப்படாம இருக்குங்க. நம்ம பொது நான் என்ன வெளியில சொல்லிட கேக்குறேன்னா, முடியாது. எந்த உலகம் வார்த்தையும். தோன்றிய காலத்திலிருந்து மது இருக்கிறது. நீங்க திடீர்னு ஒரு அரசாங்கத்து மீதான ஒரு பிரச்சனை அதை ஸ்டிக்கர் ஒட்டுற வேலை செய்யக்கூடாது. அது மது என்பது நீண்ட கால பிரச்சனை, போதைங்கிறது நீண்ட கால பிரச்சனை. சரி, அதை ஒரு அரசினுடைய கோட்பாடாக மட்டுமே நீங்க சுருக்கக்கூடாது. சரி, இப்ப அது நம்ம மதுன்னு அது நிறைய பேசிட்டே போகலாம். மறுக்கிறேன். ஒண்ணுதான் உங்களால சொல்ல முடியல. இல்ல, நான் இந்த இடத்துல இல்ல, சொல்றேன். இல்ல, வேற எதையுமே சொல்ல நீங்க- முடியல. நீங்க அதை வேற நியாயப்படுத்த குற்றச்சாட்டு சொல்ல முடியாது. அரசாங்கம் டாஸ்மார்க்னு கத்திட்டே இருக்காங்க. வேற ஒண்ணும் இல்ல, வேற வாய்ப்பு இல்ல. அரசாங்கம் ஒரு துறையை எடுத்து நடத்தி அதை செய்யறது மதுக்காக செய்யறாங்க. ஒரு மதுவை அரசாங்கமே எடுத்து நடத்துகிறது. அதுக்கு டார்கெட் வைக்கிறாங்க. இவ்வளவு கோடி வருமானம் வரணும், இவ்வளவு கோடி நீங்க வருமானம் ஈட்டி தரணும்னு சொல்லிட்டு. இதை எந்த அரசு செஞ்சது? அந்த காலத்துல இருந்து நடைமுறை சரி, இருக்கா? முன்னாடி உங்க சித்தப்பாலாம் செய்யலையா? முன்னாடி உள்ள ஆட்சியில் செய்யலையா? சித்தப்பா நம்ம ஆட்சியில் வேற செய்யலையா? தனியா விவாதிக்கலாம். இதே என்னங்க அப்ப நீங்க சொல்லல? இப்ப இங்க பாமகவுடைய வாக்கு வங்கி இருக்கிறது, அதனாலயும் எந்த பாதிப்பும் இல்லை திமுகவுக்கு அப்படிங்கறத நீங்க சொல்றீங்க. அத கரெக்டா திமுக எடுத்துக்கலாமா? நலத்திட்டங்களை செய்திருக்கிற காரணத்தினால, திமுகவினுடைய வாக்கு வங்கிக்கு எந்த சேதாரமும் இல்லாத காரணத்தினால, அரசின் மீது மிகப்பெரிய அதிருப்திகள் எதுவுமே இல்லாத அப்படின்னா அவங்க காசே காரணத்தினால மீண்டும் கொடுக்க வெற்றி பெறுவாங்க. அப்படின்னா அவங்க வாக்குக்கு காசு கொடுக்கலன்னு சொல்லுங்க. நாங்கள் நல்ல நான் திரும்ப சொல்றேன். நாங்க நலத்திட்டம் அது பண்ணிருக்கோம். ஒரு நிமிடம் நான் சொல்லிக்கிறேன். அதாவதுங்க, எல்லா கட்சிகளும் கோடீஸ்வரர்களை நிறுத்துகிறது, எல்லா கட்சியிலும் பணக்காரர்களுக்கு தான் வாய்ப்பளிக்கப்படுகிறது என்பது தேர்தல் ஜனநாயக முறையினுடைய ஒரு மிக மோசமான ஒரு கோளாறு. அது அந்த இடத்தை கொண்டு நீங்க திமுக மட்டும்தான் நீங்க சொல்றது இருக்குல்ல. நான் என்ன சொல்றேன்னா, எல்லா கட்சியிலையுமே நீங்க கோடீஸ்வரர் மட்டும் தான் போட்டியிட முடியும். சாமானியர்கள் அதிகாரத்துக்கு வரலங்க. நீங்க வெறுங்கரண்டி ஆட்டுறீங்க, என்ன கரண்டி இருக்கிற ஆட்ட முடியாதுங்க. நீங்க வெறுங்கரண்டி ஆட்டி உங்களுக்கு அதிகாரமே இல்ல. அதிகாரம் வரும்போது நீங்க மதுவிலக்கை கொண்டு வந்துருவீங்க, எல்லாத்தையுமே செஞ்சிருவீங்க. இப்ப பேசலாம், மேடையில பேசலாம். வெளிப்படையா நடைமுறையில பண்ண முடியாது. இதெல்லாம் யதார்த்தத்துல நீங்க அதிகாரத்துக்கு வரும்போது தான் தெரியும். நீங்க வெறுங்கரண்டி ஆட்டிட்டீங்க. நான் எடுத்துக்கிறேன் வில்சன் அவர்களிடம். இப்போ இந்த சப்ஜெக்ட்ல நம்ம வந்துட்டோம் அப்படின்னா, பிஎம்கே அதாவது பாமகவுக்கு அங்க ஒரு வாக்கு வங்கி இருக்கு. இப்ப இந்த முறை பார்த்தோம்னா அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில பாஜகவோட இருக்கிறாங்க. அப்போ அதிமுகவுக்கான அந்த வாக்கு அப்படிங்கிறது அதுல பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதா? இல்லை, இப்போ இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா, நம்ம அரசியலுக்கு அப்பாற்பட்டு பேசணும்னா, பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் கடைகோடி தொண்டர்களுக்கு கூட ஒரு விருப்பம் இருந்தது. அது எல்லா ஊடகத்தில் வந்துச்சு, நம்ம செய்தியாக பார்த்தோம். அது என்னென்னா, அதிமுக கூட கூட்டணி வச்சுருந்தா நல்லா இருக்கும்ன்றது. அது அவங்க மேலிடத்தில் அங்கே கொஞ்சம் முரண்பாடோடு இருந்து கடைசி நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி பிஜேபியோட கூட்டணி வச்சார். நம்மளுக்கு பிஜேபியோட சித்தாந்தம் என்னன்றது நம்மளுக்கு தெரியும். பிஜேபியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, ஜாதி வாரி இடஒதுக்கீடு கணக்கெடுப்புக்கு அவங்க எதிரானவங்க. அந்த கணக்கெடுப்பு நடத்தக்கூடாது அப்படின்ற எண்ணத்தில் அவங்க இருக்கிறாங்க அப்படின்றது. அப்போது அந்த கட்சி கூட கூட்டணி வைக்கும்போது அவங்களுக்கு ஒரு நெருடல். இப்போ போன தேர்தலில் கூட ஓட்டு கன்வர்ஷன் பார்த்திங்கன்னா, இந்த பாராளுமன்ற தேர்தலில் விக்கிரவாண்டி தொகுதியில் மட்டுமே எடுத்திங்கன்னா அதிமுக 65,000 சில்லரை வாங்கினாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி 32,000 ஓட்டு தான். ஓட்டு பேங்க் அவங்களுக்கு குறைஞ்சிதாங்க. அப்போது ஓரளவுக்கு அதிருப்தி இருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலில் போய் அதிருப்தி இருக்கிறது. இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதிமுக கடந்த ஆட்சி காலத்தில் குலசேகரன் ஓய்வு பெற்ற நீதிபதி, ஹைகோர்ட் நீதிபதி குலசேகரன் தலைமையில் ஜாதிவாரி இடஒதுக்கீடு எதிர்ப்பதற்காக ஒரு குழு அமைச்சாங்க, ஜியோ போட்டாங்க, அரசாணை போட்டாங்க. அந்த ஆணை இந்த அரசாங்கம் நீடிக்கலை, காலாவதி ஆயிடுச்சு திமுக ஆட்சியில். இன்னொன்று 10.5% வன்னியர்களுக்கு ஒதுக்கீடு கடந்த ஆட்சி காலத்தில் கொடுத்தாங்க, நீதிமன்றத்தில் நிற்காத போயிடுச்சு. இந்த அரசாங்கம் உடனடியாக அதற்குரிய திட்டங்கள் செய்திருக்கணும்னு சொல்லி அன்புமணி ராமதாஸும் நம்ம ராமதாஸ் ஐயாவும் எவ்வளோ கேட்டாங்க, போராடினாங்க. இன்றைக்கு வரைக்கும் அதில் எந்த முன்னெடுப்பும் இல்லை.
நம்ம திமுக அரசாங்கம். அப்போ திமுக அரசாங்கத்துக்கு மேல இந்த விஷயத்திலையும் ஒரு அதிருப்தி இருக்கிறது. இல்ல, அதுக்கு தான் சமூகம் சார்ந்த வாக்குகள் அங்க இருக்கு. அப்படி பார்க்கும்போது அன்னியூர் சிவா அப்படிங்கிறவரை வேட்பாளராக திமுக அறிவிச்சிருக்கிறாங்க. அவர் ஒரு பலமான வாக்கு வங்கி உள்ள ஒரு சமூகத்தை சேர்ந்தவராக தான் இருக்கிறார். அப்ப அந்த வகையில அதை கன்சால்டேட் பண்ணிடுவாங்கல்ல அவங்க. இல்ல, அங்க இறந்து போன புகழேந்தியின் மகன் என்ன ஆனாரு? செல்வகுமாருக்கு ஏன் சீட்டு கொடுக்கல? சீட்டு கொடுத்திருந்தா வாரிசு அரசியல்னு சொல்லுவீங்க, கொடுக்காதனால ஏன் கொடுக்கலன்னு கேக்குறீங்க, அவ்வளவுதானே? இல்ல, அப்ப உதயநிதி கொடுத்தாங்க, கனிமொழி ஏன் கொடுத்தீங்க? போன மாசம் தான் கனிமொழி கொடுத்தீங்க. இல்ல வாரிசு அரசியல் கொடுக்க மாட்டாங்களா? கனிமொழி கேக்குறீங்க, அவர் செல்வகுமார் கேட்கலையே, செல்வகுமார் ஒண்ணு போராடலையே, உள்ள கேட்டுப்பலாம், பேச்சு வச்சுக்கலாம், சமஸ்தம் இருக்கலாம். போராட்டம்ன்றது வேண்டாமா? கட்சியின் போது நம்ம வெளியே இருந்து பார்வையில் நம்ம பார்க்கறத நம்ம பேச முடியும். உள்ளுக்குள்ள அவங்க போராடி இருப்பாங்க, வெளியே வந்து நாங்க போராடவே இல்லை, நான் தான் விருப்பப்பட்ட அவர் குட்டு கொடுத்தேன் கூட சொல்லுவாங்க. அது வேற விஷயம். நம்ம வெளியேந்து பார்க்கிற பார்வை வந்து அந்த உணர்வு பூர்வமாக இருக்கும்போது, இப்போ ஈரோடு கிழக்குல பாத்தீங்கன்னா ஈவி கேஸுக்கு, கன்னியாகுமரியில பாத்தீங்கன்னா வசந்தகுமார் இறந்த பிறகு விஜய் வசந்துக்கு, அது போல அதுதான் வந்து அதாவது வந்து ஒரு உணர்வு பூர்வமான ஒரு அப்போ ஜனநாயகம் இல்லாம தான் நீங்க ஜெயிச்சிங்களா? அதெல்லாம் அதை ஒத்துக்கோங்க. அப்போ ஆமா, அதெல்லாம் எங்க கூட்டணி கட்சி ஜனநாயகம் எல்லாம் கொடுத்தாங்க, ஆனா காங்கிரஸ் அந்த மாதிரி ஜனநாயகம் கிடையாது, நாங்க ஜனநாயகம் தான் அப்படின்னு சொல்றீங்களா? அது இல்ல. இந்த உணர்வு அதாவது அவர் எப்படின்னா ஸ்டேஜ்ல இருக்கும்போது இறந்தவர், ஸ்டேஜில் பிரச்சாரத்தில் இறந்துட்டு அங்கேயே அவருக்கு வேர்த்து ஊற்றி தான் போனார். அந்த அசம்பாவிதம் அதுதான் சொன்னேன் உணர்வு. அது சரி, அடுத்து விட்டுருங்க. இது ஊராட்சி குழு தலைவர் ஜெயச்சந்திரன் கேட்டார், விக்கிரவாண்டி மாவட்ட ஊராட்சி குழு தலைவர். மாவட்ட பொருளாளர் ஜனகராஜ் கேட்டார், இளைஞரணி அமைப்பாளர் தினகரன் கேட்டார். இவர் விவசாய அணி துணை செயலாளராக இருக்கார், அன்னியூர் சிவா கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது என்னென்னா, அதே மாதிரி அதிமுக எடுத்துக்கிட்டிங்கன்னா சிவி சண்முகத்தை நிற்க வைக்கணும் அப்படின்னு எல்லாருடைய பெரும்பாலானவர்களை வேண்டுகோள். அதே மாதிரி விக்கிரவாண்டி வடக்கு ஒன்றிய செயலாளர் எஸ்ஆலம் பன்னீர்செல்வன், அவருக்கு ஒரு வாய்ப்பு. முன்னாள் எம்எல்ஏ, போன தடவை எம்எல்ஏவாக இருந்து மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்ச முத்தமிழ் செல்வன், அவரும் கேட்குறாரு. ஆனால் அங்கேயும் நிறைய போட்டி இருக்குது, அவங்களும் சமூகத்தை சேர்ந்தவங்க தான் நிற்க வைக்கிறாங்க. நம்ம பொதுவாக சொல்கிறது திமுக மேலே இருக்கிற அதிருப்தின்றது. இப்போ நீங்கள் வந்து டாஸ்மாகை பற்றி பேசுகிறீங்க, அது ரொம்ப விரிவான விஷயம். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் நேரடியாக சொன்ன விஷயம், அம்மா நாங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே முதல் கையெழுத்து கேஸுக்கு 100 ரூபா குறைப்போன்னு, குறைச்சிட்டிங்களா? அரசு ஊழியர்கள் லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. நாங்க ஐயா நாங்க வந்த உடனே ஆட்சிக்கு வந்த உடனே மாநில அரசு தான் கேட்பாங்க. தேர்தல் வாக்குறுதியில நீங்க கொடுத்தீங்க, எனக்கு கையெழுத்து போட்டு நீங்க கொடுத்தீங்க, நாங்க தான் உங்களுக்கு தான் 39 சீட்டு கொடுத்துக்கிறோம், நாங்க மோடிக்கு கொடுக்கல சீட்டு, நீங்க தான் எனக்கு குறைக்கிற நீங்க 100 ரூபா. அது அவங்க 1000 ரூபாய் கேட்கறாங்க, 2000 ரூபாய் கேட்கறாங்க, அதுக்கு போராடலாம், வாங்க கூட வாங்க ராஜகம்பீரன். முதல்ல 100 ரூபாய் நீங்க குறைக்கிறேன்னு சொன்னீங்களா, அதை குறைச்சு காட்டுங்க, நாங்க அதுக்கு தான் ஓட்டு போட்டோம். அதுக்கு அடுத்தது சொல்றேன், பழைய பென்ஷன் திட்டம் கொடுக்குறேன்னு சொன்னீங்க, லட்சக்கணக்கான அரசு ஊழியர்கள் இன்றைக்கு வரைக்கும் பழைய பென்ஷன் திட்டம் கொடுத்தீங்களா? மின்சார கட்டணத்தை குறைப்போம் நீங்க, இன்றைக்கு வரைக்கும் குறைக்கல, ஒரு வரைக்கும் 2 தடவை ஏத்தியாச்சு. சொத்து வரி குறைப்போம் நீங்க, ஏத்தியாச்சு. குடிநீர் கட்டணம் ஏத்தியாச்சு, பத்திரப்பதிவு ஏத்தியாச்சு, எல்லாம் ஏத்துனீங்க. எல்லாம் ஏத்துனாலும் இப்ப நாடாளுமன்ற தேர்தல்ல அவங்க 40க்கு 40 வாங்கிட்டாங்க சார். இதே விக்கிரவாண்டி இடைத்தேர்தலையும் வாங்குவாங்களாம். அததான் நான் சொல்றேன். அதாவது என்னன்னா, உங்களுடைய வெற்றியை வந்து இதயத்துக்கு கொண்டு போங்க, தலைக்கு கொண்டு போகாதீங்கன்னு. அது வந்து ராகுல் காந்திக்கு மோடியா ராகுலா அப்படின்ற ஒண்ணு, மதவாதமா அப்படின்ற எதிர்த்து இங்க வரும்போது வேற மாதிரி இருக்கும். இந்த சட்டமன்றத்துல மாநில பிரச்சனைகள் பரிசீலிக்கப்படும். இதை தாண்டி அங்க இருக்கிற அந்த சமூகத்திற்கு வந்து அவங்க ரொம்ப காலமா கேட்டிருக்கிறத அந்த இடஒதுக்கீடு, அது ரொம்ப அவசியமா இருக்கும். அது வந்து அந்த மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, அதிமுக வந்து நம்மளுக்கு இணக்கமா கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ற ஒரு எண்ணம் அந்த மக்கள் மத்தியில் இருக்குது. அதனால போட்டி கடுமையா இருக்கும். இப்ப நாம் தமிழர் கூட சகோதரர் சொன்னார்ல சார், அவசரமா அதிமுக கொடுத்தாங்க, சரியா அவங்க வந்து அந்த கொடுக்கும்போது சரியா கொடுக்கல, அதனாலதான் இவ்வளவு பிரச்சனைகள் அப்படிங்கறதெல்லாம் அவர் சொல்றாரு. இல்ல, அது மாற்று கட்சியில இருக்கும்போது சொல்றாரு, மாற்று கட்சி கூட்டணியில இருக்கும்போது சொல்றாரு. அன்றைக்கு பாராட்டினாரா இல்லையா? இன்னைக்கு இருக்கிற கால நிலவரம் என்ன ஆகுது? இன்றைக்கு அந்த சமூக வாக்குகள் அவர் சார்ந்த சமூக இல்லையா? அந்த மக்களுக்கு புரியும்ல, அந்த மக்களுக்கு புரியும்ல. அதாவது சரி, பிஜேபி கொடுக்கும்னு நம்புவாங்கல்ல அந்த மக்கள், பிஜேபி கொடுக்கும் நம்புவாங்கன்றீங்களா? அதிமுக கொடுக்காது, பிஜேபி கொடுத்துரும் நம்புவாங்கன்றீங்களா? அது எப்படி நம்புவாங்க? அதுதான் கேள்வி. அடுத்த என்ன சொல்லி, இப்போ நாம் தமிழர் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, பாராளுமன்றத்தில் அவர்கள் வாக்கின ஓட்டு, அதாவது இப்போ வாங்கிறது 8300 ஓட்டு, சட்டமன்றம் போது ஓட்டு கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா போன தடவை இப்போ இந்த நாடாளுமன்றத்திலே நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஆனால் ஓட்டு கூடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, கணிசமாக ஓட்டு கூட போட வாய்க்குது. ஆனால் என்னன்னா, நம்மளுடைய ஜனநாயகத்தில் வந்து என்னதான் ஓட்டு கூடினாலும் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தால்தான்
நீங்கள் மக்களுக்கு கூடுதலாக நல்லா செய்ய முடியும். அப்போ அந்த பாதையை நோக்கி அவங்க பயணிக்கணும் அப்படின்றது தான். சரி, விக்னேஷ் கிட்ட நிறைவு கருத்தாக, அப்ப பாமகவும் இப்ப வந்து பாஜகவுடன் இருக்கும் போது அவங்களுக்கான வாக்குகள் எப்பவும் கிடைக்கிற வாக்குகள் கூட கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குதா? அது வந்து ஒருவேளை பாமகவும் அதிமுகவும் கூட்டணி இருக்கிறது அப்படின்னு சொன்னா இந்த கால்குலேஷன் கொஞ்சம் மாறும் மேடம். பட் அப்பையும் நிச்சயமாக இந்த இடைத்தேர்தலில் ஆளும் கட்சியான திமுக ஜெயிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு. ஒருவேளை பாமக அதிமுக இருந்தால் அந்த வாக்கு சதவீதம் எவ்வளவு சேதாரம் பண்றாங்க, இல்ல இடைத்தேர்தல எவ்வளவு பண்றோம் அப்படின்ற மாதிரி இது இருக்கும். சோ எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கூட 10 தோல்வி சந்தித்திருக்கிறார் நம்ம சொன்ன போது கூட இடைத்தேர்தலாக நடந்த போது ஆட்சியில் அதிகாரத்தில் இருக்கும் போது இடைத்தேர்தலில் ஈஸியா வந்து ஜெயிச்சாங்க. பாமகவுக்கு ஒரு ஜாதி பேக்கப் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்றோம். பட் ஆல்ரெடி அந்த வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு கொடுத்ததுல வந்து அதிமுகவே நிறைய வந்து அந்த வன்னியர் சமூகம் வந்து ஆதரிச்சதையும் பரவலாக வந்து நம்ம பார்த்துருக்கோம். சோ அது பாமகவுக்கு தான் ஃபுல்லா டிரான்ஸ்பர் ஆகுதா அப்படின்றதும் பல இடத்துல சந்தேகமா இருக்கு. திமுகவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மீண்டும் ஈரோடு கிழக்கில் எப்படி ஒரு மாபெரும் வெற்றியை பெற்றதோ சிந்தாமல் சிதறாமல் அந்த வெற்றியை வந்து பெரிய வெற்றியை பெறணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. சோ நிச்சயமாக இங்க எந்த கூட்டணி கட்சிக்கும் இங்க வந்து வாய்ப்பு கொடுக்க போறது இல்ல. காங்கிரஸ் வந்து நான் தனியா நிக்கணும் அப்படின்ற மாதிரி செல்வ பெருந்தகை அவர்கள்லாம் சொன்ன பிறகு கூட அது அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு போல. திமுக அதே போன்ற ஒரு சிந்தாமல் சிதறாமல் வெற்றியை பெறணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. கேஸ்ட் கால்குலேஷன் எல்லாம் பொதுவான சட்டமன்ற தேர்தலில் ஒர்க் ஆகலாம். பட் இடைத்தேர்தல் அப்படின்னு வரும்போது நிச்சயமாக கேஸ்ட் கால்குலேஷன் எல்லாம் ஒரு செகண்டரி ஃபேக்டர், எல்லாமே செகண்டரி ஃபேக்டர் தான். ஆளும் கட்சி அப்படின்றது தான் பிரைமரி ஃபேக்டர் இருக்கும். சரி, நிறைவு கருத்தா நான் எடுத்துக்கிறேன். சசிகுமார் நிறைவு கருத்தா. முதல்ல ஐயா சொன்னதுக்கு சொல்லிடுறேன். இப்போ இந்த இடஒதுக்கீடு இருக்கு இல்லையா, அதுலேயும் பாமகவுக்கு உள்ஒதுக்கீடு அப்படிங்கிறத நம்ம தேர்தல் வாக்குறுதியாக திமுக கொடுத்தது. ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசிய காணொலியே இன்றைக்கி வைரலாக போயிட்டுருக்கு. நான் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் வேலையாக நான் இது குறித்து நடவடிக்கை எடுப்பேன், உங்களுக்கானதை பெற்றுத்தருவேன்னு சொன்னது. இன்றைக்கி 3 வருஷம் ஆச்சு. இன்றைக்கி வரைக்கும் எப்படி போய் அவங்க வாக்கு கேட்பாங்க அப்படிங்கிற, ஏன்னா அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள், அந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு இது. ஐயா சொன்ன மாதிரி அது வந்து அவர்கள் ரொம்ப நாட்களாக, நீண்ட நாட்களாக அவர்கள் காத்து கொண்டு இருக்கிறதுல இவர்களும் அதே போல் செஞ்சதில் மக்கள் வந்து நிச்சயமாக அதில் வந்து மிகப்பெரிய ஒரு மன வருத்தத்தில் இருக்காங்க. ஒன்று. இன்னொன்று, 3 வருஷம் ஆயிடுச்சு இந்த தேர்தல் வந்து, இது ஆட்சி வந்து 3 வருஷம் ஆச்சு. அப்போ இந்த 3 வருஷங்கிறது பாதியை தாண்டிட்டாங்க. இன்றைக்கும் அவர்கள் வந்து பழைய இதையே சொல்லிக்கிட்டு இப்போ 2019 தேர்தலோட முடிவு பார்த்தீங்கன்னா 2024 கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா 7% வாக்குகள் குறைந்து வாங்கியிருக்காங்க இந்த தடவை திமுக. இன்றைக்கி அவங்க 40 தொகுதியில் ஜெயிச்சது மட்டும் இல்லை, 40 தொகுதியை ஜெயிச்சு சுய பரிசோதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். 7% வாக்குகள் குறைஞ்சிருக்கு. எதுக்கு? நாடாளுமன்ற தேர்தலுக்கு. அப்போ சட்டசபைக்கு இது 2 வகமாக எதிரொலிக்குங்கிறதா இன்னைக்கு நிலைமை. அப்படிங்கும்போது இவர்கள் ஒரு பெரிய ஒரு பொய்யான வாக்குறுதியை சொல்லி அவர்கள் இந்த தேர்தலை அங்கே போய் சந்திக்கும் போது பெரிய பின்னடைவு தான் நிச்சயமாக ஏற்படுங்கிறது என்னோட ஆணித்தனமான கருத்து. ஆனால் நாம் தமிழர் கட்சி உறுதியாக இந்த தேர்தலில் தனித்து தான் போட்டியிடுதுன்னு அண்ணன் சொல்லிட்டாங்க. அண்ணன் அவர்கள் இது மிகப்பெரிய வாக்குகளை இந்த முறை நாம் தமிழர் கட்சி விக்கிரவாண்டி தேர்தலில் அறுவடை செய்யும்.